ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடுதலை பார்ட் 2. திரைக்கு வந்து 20th டிசம்பர் வந்தது. 2 நாள் தான் ஆகுது. சுட சுட வந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்தது. இந்த படத்தை வந்து எதனோட தழுவல்னா ஜெயமோகன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அவர் எழுதின துணைவன் அந்த நாவலை தழுவுனது. ப்ளஸ் இன்னொரு புக் வந்து அவர் வந்து வெங்கிச்சாமி வந்து நம்ம வேற எழுதுறது தங்கம் அவரோடது. இதை டயலாக் வந்து இது ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து ஜெயமோகன் தான். ஸோ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மற்றவங்களும் பார்ப்போம். இளையராஜா இருக்காரு. அஸ்யூஷுவல் பேக்ரவுண்ட் விடுதலை 2 போடும்போது பேக்ரவுண்ட் கலப்பல். அதே போல் தேனம் தேனம் தான் பாடல் அருமை. ஒரு பாடல்னாலும் இளையராஜா பொறுத்தளவுக்கு மறுக்கிறதுக்கு இல்லை, உயிர். இந்த படத்துக்கு உயிர் அவர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை சுற்றி படம் எங்கே எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அருமபுரி. நமக்கு தெரியும் எங்கே எடுத்துருப்பாங்கன்னு. பேர் அருமபுரின்னு வந்தாலும் அது என்ன எங்கேன்னு தெரியும். ப்ளஸ் அவங்க எடுத்துருக்க இடம் பார்த்தா சத்தியமங்கலம், செங்கல்பட்டு, மலையடிவாரம், மறுபடியும் சிறுமலை, கண்கொள்ளா காட்சி. ஸோ எல்ராட் குமாருக்கு வாழ்த்துக்கள். சினிமாட்டோகிராஃபி பின்னி எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸ்டாரிங் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூரி, விஜய் சேதுபதி, பெரிய கும்பல், சேத்தன், மஞ்சு வாரியர், இவன் சின்ன சின்ன கேரக்டர் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்கள பொறுத்தளவுக்கு கிஷோர், ஸோ கௌதம் வாசுமேனன், ஒரு நிறைய இளவரசு, ஒவ்வொருத்தரும் அவங்க இதில் பின்னி படம் எடுத்திருக்காங்க. படம் என்ன சொல்லுது? படம் நல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா இருதரப்பட்ட விமர்சனம் வருது. அதனால முதல்ல போய் பார்த்தேன் வேகமாக படம் எப்படி இருக்குன்னு. படம் சூப்பராக இருக்குது. முதல்ல சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அரசியலை சத்தமாக சுத்தமாக பேசுது. ஒருவேளை அது பிடிக்காம ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு பரப்பலாம். ஆனால் படம் மிக மிக அருமை. படத்தில் என்ன அரசியல் பேசுது? நிறைய அரசியல் பேசுது. படமே வந்து முக்கியமான அரசியல் தான். படத்தில் வந்து இளவரசு ஒரு இடத்துல பேசுவார். ஏன்னா இது கூட வந்து ஒரு சார்பாக சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும். தண்டவாளத்தில் ஒருத்தர் தலை வச்சு படுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்க முடியுது, வேட்டி வெள்ளையும் செடியும் போட்டு, இதர் மாதிரி ஒரு வசனங்கள் வரும். இது இல்லாமல் வந்து நிறைய வர்க்க போராட்டத்துக்கு வந்து எப்படி ஒரு போராளி உருவாகிறான். போராளி வந்து சும்மா உருவாகலை, ஆண்டான் அடிமை. அந்த ஆண்டான் அடிமை போராட்டம் ஆரம்பத்தில் காமிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அமர்க்கலம். அது வந்து நம்ம கென் கருணாஸ் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் கென் கருணாஸுக்கு. அருமையான ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது. அதில் வந்து பார்த்தா இந்த நிலமெல்லாம் ரத்தம் புக்கில் ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் ரத்தம். அது நமக்கே ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த ஆண்டான் அடிமை போராட்டத்தில் எவ்வளோ அடக்கப்பட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டு ரத்தம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த ஒரு பொண்ணு கேட்பாங்க, நான் என்ன ஆசைப்பட்டேன், எல்லா பொண்ணுங்க மாதிரி மானத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக இவ்வளோ ரத்தம். இந்த பண்ணையாருக்கிட்ட கண்ணில் கண்ணீர் வரும். அந்த மாதிரி வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. செங்கொடி வந்து சும்மா பறக்கலை. செங்கொடி பறக்கிறதுக்கு எத்தனையோ தோழர்கள் ரத்தம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல வர்றார் இந்த படத்தில். அது நம்ம தோழர் மகாலட்சியமாக நடிச்சிருக்கேன். மஞ்சு வாரியர் அருமையாக அவர் கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக ஒரு இந்த படம் சொல்ல வர்றது என்னென்னா வந்து நம்ம ஓவராலாக பார்க்குறது வந்து வர்க்க போராட்டங்கிறது ஜாதி தாண்டி பேசணும். மொழி மரபு இதை பறிக்கத்தான் போராட்டம் நடக்குது. உங்கள் மொழியும் மரபையும் பறிச்சிட்டனா ஈஸியாக உங்களை அழிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து ஓவராலாக தத்துவங்களை பேசுது. இதை வந்து நம்ம பின்னாடி பார்த்தோன்னா இது வந்து தழுவலான்னா என்னதான் வந்து இது வந்து ஃபிக்ஷன், நம்ம வந்து கதைன்னு சொன்னாலும் இந்த தமிழ் தேசிய இதெல்லாம் இந்த படைகள் இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தார். இதே தமிழகத்தில் ஆயுதமேந்தி போராட்டம் நடத்துகிற குழுவெல்லாம் நடந்திருக்கு. என்றைக்கும் வன்முறை தீர்வு இல்லை. அது படத்துலேயே சொல்கிறாங்க, வன்முறை என்றைக்குமே தீர்வு இல்லை. ஆனால் அவங்க பேசின சில விஷயங்கள், பட்ட துயரங்கள், அவங்க எதுக்காக அதை பண்ணாங்க, மக்கள் போராட்டம், இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது அந்த வழிகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வழிகள் உண்மைதான், சிந்தனை ரத்தம் உண்மைதான். ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு, பெப்சி சாப்பிட்டு, பிரியாணி சாப்பிட்டுட்டு சும்மா டெய்லி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கோங்களா, அது ஒரு ஷார்ட் ஐடியா மாதிரி ஒரே ஒரு வாரியில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஹாலிடேஸாக இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்க வேலை, ஒவ்வொருத்துக்கும் யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்தி முன்னாடி போராடின போராட்டம் தான் ஒரு காரணங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான வசனங்க, பயங்கர ஷார்ப்பான மாதிரி இருக்கும். அது நம்ம செத்துருவோன்னு பயப்பதை விட செத்துறது பெட்டர், சாவது மிக எளிது ஆனால் அது மிக எளிமையானது. ஆனால் செத்துருவோன்னு பயந்துக்கிட்டே கூட செத்துறது பெட்டர். இதெல்லாம் மிக 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 ஒரு அருமையான ஒரு இது டயலாக் டெலிவரி தான் சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நிறைய கரண்ட் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, வழி நடத்த தலைவர் தேவையில்லைங்க. ஐயோ தலைவரை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுறது, வழி நடத்த தலைவர் தேவையில்லை, தத்துவம் போதும், ஐடியாலஜி போதும். அப்படி இல்லைன்னு என்ன ஆகுன்னா ரசிகர் கூட்டத்தை உருவாக்குற வெத்து தலைவர்கள் உருவாகன்னு இப்போ நடந்துட்டுருக்க, ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறாருன்னு, வந்துட்டுருக்காரு ஒரு நடிகர், அவரை பற்றின ஒரு மறைமுக தாக்குதல் இருக்குது. படத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்றை சொல்லுது. இவர் வந்து
நம்ம இயக்குனரை பொறுத்தளவுக்கு சும்மா சாதாரணமாக வந்த போக்கில் ஒரு ஷூட்டு எடுத்துட்டு அல்லது மாஸ் ஒரு கதையை கொடுத்துட்டு 2 டயலாக்கு ஒரு சாங் ஒரு ஃபைட் அப்படி போகிற டேரக்டர் கிடையாது. நல்லா படிச்சிருக்காரு, ஸ்டடி பண்ணுறாரு. ஏன்னா விசாரணையில் அது தெரிஞ்சது, ஒவ்வொரு படத்துலையும் தெரியுது. அது ஸ்டடி பண்ணி அதை கொண்டுறாரு. முக்கியமாக மற்ற இந்த ஜாதி சம்மந்தமாக எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயவுசெய்து இவர்கிட்ட கற்றுக்குங்க. நான் திருப்பி சொல்கிறது தான், நீங்கள் ஒரு சார்பாக ஒரு ஜாதியை நீங்கள் போகும்போது நிச்சயம் வெற்றி அடையாது. ஆனால் வெறும் ஜாதியை பற்றி தான் பேசியிருக்காரு, பேசாமல் இல்லை, டச் பண்ணியிருக்காரு ஆண்டான் அடிமையை. ஆனால் வந்து எவ்வளோ அழகாக அந்த வர்க்க போராட்டத்தில் கொண்டு வந்து அனைவரும் சேர்ந்து வந்தால் தான் வரணுங்கிற ஒரு ஐடியாலஜியை பேசுகிறார். இங்கே மெயின் என்ன ஐடியாலஜி தான். ஐடியாலஜி தோற்று போகும் தான் பிரச்சனை. அந்த ஐடியாலஜியை பார்த்தா மக்கள் பயப்படுறாங்கன்னு அவர் கொண்டு வர்றாரு. ஆனால் ஓவராலாக அவர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆயுத போராட்டமோ வன்முறையோ தீர்வு இல்லை. அது படத்திலே பல இடத்துல சொல்கிறாங்க. மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய இடம். ராஜீவ் மேனன் வந்து சீஃப் செக்ரட்டரி வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக வந்து அரவிந்த் சாமிக்கு பதிலாக அவர் தான் நடிக்க வேண்டியது அந்த ஒரு சில படங்களில். அவர் ஒரு வயதான தோட்டத்தில் காமிக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு குறை ஏதாவது கண்டுபிடிக்கனா குறை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் இதுக்கு எதிரான கருத்து ஏன் சொல்கிறாங்க பார்க்கும்போது, நம்ம வந்து ஜாதி மதம் தாண்டி பேசும்போது எல்லா ஜாதியும் தான் நம்ம வந்து அப்படி பார்க்கணும். ஆனால் ஒரு இடத்துல ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி பேச ஒரு பிராமண பாஷை பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து இந்த சூழ்ச்சியில் எல்லாத்தையும் இயங்குறாரு. ஒரு எல்லாத்தையும் தலைமையாக இருந்து அவர் தான் அதுக்கு காரணமாக இருக்க மாதிரி கட்டமைக்கிறதுங்கிறது தவறா ரைட்டான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது தேவையில்லை. என்னை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் சூழ்ச்சி பண்ணுறோம், எல்லா ஜாதிலையும் உண்டு. என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிறபடி இப்போ தமிழுக்கு யாரும் இது பண்ணல, தமிழர்கள் நான் பிரித்து பார்க்குறது தவறு. ஏன்னா தமிழுக்கு வாவேசு சாமிநாத ஐயர், இன்னும் வரலாற்று நீங்கள் நிறைய நூல்களை பார்த்தா எத்தனையோ வந்து ஐயர்கள் ஐயங்கர்கள் பிராமணர்கள் உதவியிருக்காங்க. இதனால் அவங்கள ஒரு தனியாக பிரித்து பார்க்குறதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த ஒரு விஷயம் வந்து தவிர்த்துருக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி காமிக்கிறது கேலி பொருளாகும். அது இன்டைரக்டாக சட்டையரை கொண்டு வந்து அதை தவிர்த்துருக்கலாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு வேணால் இந்த படத்துக்கு நம்ம மார்க் ஒரு 1/2 மார்க் குறைக்கலாம். மற்றபடி நான் ஐ வாண்ட் டு கிவ் 10 out of 10. அந்த ஒரு காரணத்துக்கு ஏன்னா வந்து அவர் தெரியாமல் செஞ்சிருக்க மாட்டார். பட் அப்படி ஒரு அணுகுமுறை இந்த காலத்தில் தேவையில்லை, முன்னாடி இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் இணைஞ்சு இதே செங்கொடி ஏந்தி போராடுற குழுக்கள்லையும் தோழர்களையும் வலதுசாரி இடதுசாரி சொல்லணும்ல, அதுலேயும் அனைத்து ஜாதியினரும் மேல்மட்டத்தில் முக்கியமாக வழிநடத்தவங்க இருக்காங்க. நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு 1/2 மார்க் குறைச்சிட்டு ஐ வாண்ட் டு கிவ் 9.5 out of 10. 9.5 மார்க்கு. முக்கியமான விஷயம், நிறைய குழப்புறாங்க. ஐயோ நிறைய இது இருக்கும் போய் பார்க்காதீங்க, குழந்தைகளை கொண்டு போவாங்க. ஒரே ஒரு சின்ன லைட்டான சீனத்தோட மற்றபடி பார்ட் 1 மாதிரி நியூரிட்டி சீன்ஸ் கிடையாது. தாராளமாக குழந்தைகளோட குடும்பமாக போய் பார்க்கலாம். தயவு செய்து பாருங்க. நம்ம ஒரு முற்காலத்தில் வாழ்ந்தவங்க, ஆயுதத்தை விட்டுருங்க, வன்முறை விட்டுருங்க. ஆனால் ஐடியாலஜி மட்டும் எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயம் இன்றைய குழந்தைகளுக்கு உண்டு. அது தெரிஞ்சுக்க வேண்டிய படம் சூப்பர். தாறுமாறு தக்காளி சோறு. தேங்க்யூ.